ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी भाषादेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। विदरसि दिक्सुरनेदि कपति कमनीया दशमुखमौलिबलिं रमणीया दशमुखमौलिबलिं रमणीया केशवदत्ता राम शरीरा केशवदत्ता राम शरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। जय सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की, श्रील प्रभुपाद की। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுடைய பரிவார நமஸ்காரம். முதல்ல இங்க கூடியிருக்கிற பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா சரஸ்வதா பிரபு அவர்கள் ரொம்ப அழகா ராம்நாடு, பரமக்குடி, ராமேஸ்வரம் இந்த பகுதிகள்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பக்தர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அதனால பிரபுடைய சங்கம் ஒண்ணு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம். இன்னைக்கு பிரபு சொன்னாரு, நீங்க கொஞ்ச நேரம் பகவான் வந்து பேசுங்க. நானும் உங்களை நேர்ல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் ராமரோட லீலைகள் பத்தி பேசிக்கலாம். முதல்ல இங்க இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயிரம் பிரார்த்தனை பண்றோம். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், நாமத்துல ருச்சி வரணும், பக்தியில முன்னேற்றம் வரணும், கோபாலிய கருணை கிடைக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த பகுதிகளில் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே. அப்போ இந்த ராமேஸ்வர தாமம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ராமேஸ்வர தாமம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, இங்க இந்த தாமத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பணிவு, எளிமை, பக்தி, சரணாகதி. இது எல்லாமே இருக்கு. இந்த ராமேஸ்வர தாமத்துல பணிவு இருக்கு, எளிமை இருக்கு, பக்தி இருக்கு, சரணாகதி. இதுதான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவையோ அது தாமம் கொடுக்கும். ராமேஸ்வர தாமம் இதுதான் நமக்கு தேவை, இதை கொடுக்கறது தான். அப்ப ராமச்சந்திர பிரபு பகவான் ஸ்ரீராமர் முழுமுதற கடவுள், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அவர் மனித ரூபத்துல வந்ததுனால எப்படி பணிவா இருக்கும்னு கத்துக்கிறார். காலையில் கூட பேசிட்டு இருந்த பாகவத கிளாஸ்ல நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. சத்சங்கத்துல வந்தா, ஏன் ராமர் போய் சிவபெருமான வழிபடணும்? ராமர் முழுமுதற் கடவுளா, அவரே சிவனை வழிபட்டாரு. ராமர் சிவனை மட்டும் வழிபடல, அவருடைய யாத்திரையில ராமாயணத்துல பார்த்தா நிறைய பேர் அவர் வழிபட்டிருக்காரு. அப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் கடவுளான்னு சொல்ல முடியுமா? விஸ்வாமித்திரர் வழிபட்டிருக்கார், வசிஷ்டரை வழிபட்டிருக்கார், அத்ரி முனிவரை வழிபட்டிருக்கார், கௌதமரை வழிபட்டிருக்கார், தசரதர் காலில் விழுந்து அவரை வழிபட்டிருக்கார். அப்படின்னா அவங்க எல்லாம் ராமரோட உயர்ந்தவங்களா? அவங்க எல்லாம் கடவுளான்னு சொன்னா இல்லை. இப்போ பகவான் என்ன செய்யறாருன்னா, அவர் மனித ரூபத்துல வந்த போது மனிதர்கள் எந்த மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி, எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், எப்படி குருமார்களுக்கும் சாதுக்களுக்கும் மரியாதை செலுத்தணும், எப்படி அவங்க வழிபடணும், மகாதேவர் போன்ற மிக சிறந்த தேவர்கள் எப்படி ஆராதனை பண்ணணும், இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால முதல்ல ராமர்கிட்ட பணிவு இருக்கு. ராமர்கிட்ட எல்லா தெய்வீகமான குணம் இருக்கு. பகவான் ஸ்ரீராமருக்கு அனைத்து தெய்வீகமான குணம் இருக்கு. அப்ப ஏன் நம்ம ராமரை வழிபடணும்னு சொன்னா, ராமரை வழிபட நம்மகிட்டயே தெய்வீகமான குணங்கள் வர ஆரம்பிக்கும். பகவானையும் பகவானது தூய பக்தர்கள் நம்ம வழிபடும் போது என்ன ஆகும்னா, அந்த தெய்வீகமான குணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால பாகவதம் சொல்லியிருக்கு, யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வே குணை தத்திர சமாசதேசுரா ஹராம பக்தஸ்ய குணோ மகத் குணா மன ரதன சனோவதோபகி.
பகவானுடைய பக்தர்கள் கிட்ட பகவானை வழிபடக்கூடிய பக்தர்கள் கிட்ட 33 கோடி தேவி தேவர்களுக்கான தெய்வீகமான குணம் வந்துடும். இப்ப நம்ம கிட்ட ஏன் இன்னும் வரலைன்னா நம்ம இன்னும் தூய பக்தர் ஆகல. நம்ம அதை பக்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பக்தியில முன்னேற்றம் எடுத்து பக்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம பக்தி சேவை பண்ண இந்த குணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஹனுமான், விபீஷணன், லக்ஷ்மணன், பரதன் இவங்களை பத்தி எல்லாம் கேட்க பேச இல்லாம அந்த குணங்கள்லாம் நமக்குள்ள வராது. நம்ம யாரை பத்தி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குமோ, நம்ம யாரை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோமோ அந்த தாக்கம் நமக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு சினிமா நடிகரை பத்தி பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அவர் எப்படி நடந்து போவார், அவர் எப்படி ஸ்டைல் பண்ணுவார். ஒரு அரசியல்வாதி பத்தி பேசியிருந்தா அவருடைய பேச்சு நம்ம வாழ்க்கையில கலந்துரும். அதே மாதிரி பகவானுடைய தூய பக்தர்கள் சுத்த பக்தர்களை பத்தி பேசும்போதும் பாடும்போதும், பகவானை பற்றி பேசும்போது பாடும்போது அந்த குணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் ஜென்ம கர்ம சமய திவ்யம். பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது. அதே போல பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது. அதே போல பகவானது தூய பக்தர்களின் பிறப்பும் செயலும் கூட திவ்யமானது. எப்படி பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானதோ, மங்களமானது, அது கேட்கறது படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல பகவான் தூய பக்தர்களுடைய செயலும் பிறப்பும் திவ்யமானது, மங்களமானது. அதனால அது இதயத்தை சுத்தப்படுத்தும் அவங்கள பத்தி கேட்கும்போது. அப்ப என்னாகும், படிப்படியா பக்தி செய்யறவங்களுக்கு எல்லாம் தெய்வீகமான குணம் வளர ஆரம்பிக்கும். 33 கோடி தேவி தேவர்களுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த தெய்வீகமான குணம் தான் பக்தர்கிட்ட வரும். பக்தர் அல்லாதவங்கள்ட்ட அப்ப தெய்வீகமான குணம் இல்லையான்னு கேட்டா இருக்கும். பக்தர் அல்லாதவங்கள்ட்ட கூட தெய்வீகமான குணம் இருக்கும். சிலர் 4 பேருக்கு உதவி செய்வாங்க, கருணை உள்ளவங்களா இருப்பாங்க, அன்பானவங்களா இருப்பாங்க, இறக்க குணம் படைச்சவங்க, எல்லா தெய்வீகமான பணி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பகவானை சரணடையுது. பகவானை சரணடையாதனால என்ன தெய்வீகமான குணத்தை என்ன பிரயோஜனம்? அதனால தெய்வீகமான குணம் இருந்தா மட்டும் போதாது, பகவானுக்கு அதை பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ராமேஸ்வர தாமத்துல நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு. இவங்க எல்லாம் பிரபு சொல்லியிருப்பாரு, நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த தாமத்தோட மகிமை அதுதான். பகவானே எப்படி பணிவா இருக்கும் கத்துக் கொடுக்கிறாரு. பக்தி, ஹனுமானுடைய பக்தி, விபீஷனுடைய சரணாகதி, பக்தி, சரணாகதி, சேவை மனப்பான்மை. அந்த சேது பந்தன் பிரிட்ஜ் கட்டினாங்க வானருக்கெல்லாம். அப்போ கேட்க மாட்டேங்குது பிரபுஜி, விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குதுன்னா இங்க நெட் ப்ராப்ளமா இருக்கிறதா விட்டு விட்டு கேக்குது. நான் என்ன பண்றது? பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெட் ப்ராப்ளம், ஜியோலையும் கரெக்டா ஆகல, ஏர்டெல்லும் சரியா இருக்க மாட்டேங்குது. ஓகே, சரி பாப்போம். ரொம்ப தொந்தரவா இருந்தா சொல்லுங்க. அப்போ இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? இந்த பாலம் கட்டினது, இந்த பாலம் கட்டினது யாரா ஒருத்தருன்னு சொல்ல முடியுமா? சுக்ரீவனாலதான் பாலம் வந்துச்சு, இல்ல ஹனுமானால கட்டப்பட்டது, ஹனுமான் தான் இந்த பாலம் கட்டினாரு, இல்ல சுக்ரீவன் தான் கட்டினாரு, இல்ல நலன் தான் முக்கியமான காரணம், இல்ல நீலன் தான் முக்கியம், ஜாம்பவான் கிடையாது. அங்க டீம் ஒர்க். டீம் ஒர்க்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. சுக்ரீவன் நினைச்சிருந்தா நான் தான் பண்ணேன்னு சொல்லலாம். சுக்ரீவன் நினைச்சிருந்தா இந்த என்னுடைய வானர சேனைகள், அந்த வானர்கள்ல சுக்ரீவன் தான் எஜமான், அந்த வானர்களுக்கு ராஜா, வானர ராஜா, கிஷ்கிந்தாவுடைய ராஜா. பிரபு வாய்ஸ் விட்டு விட்டு வருது பிரபு. விட்டு விட்டு வருதுங்களா? நான் என்ன பண்ணட்டும், இன்னைக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கே. வேற ஏதாவது இருக்கு, நான் வீடியோ ஆஃப் பண்ணி பாக்குறேன், தெளிவா கேக்குதான்னு பாருங்க. அப்படின்னா ஆமா, ஹானரா? இங்க நெட்டு கொஞ்சம், நான் இருக்கிற இடத்துல நெட்டு ப்ராப்ளமா இருக்கு. ஜட உலகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இதுல இருந்து தெரியுது. ஓ ஹானர், இல்லைங்க ஹானர். இந்த ஜட உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு, நல்லா தெரியுது. ஆன்மீக உலகத்துல கதை பேசும்போது தொந்தரவே இருக்காது, அங்க தூக்கம் வராது, நெட்டு ப்ராப்ளம் கிடையாது, பசி எடுக்காது, தாகம் இருக்காது, கவலை இருக்காது. ஹானர் வரவே இல்லை. நீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்களா?
ஆனர்னு ஒண்ணு காணுமே. ஓப்போ தான் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் தான் வருது, எனக்கு மெசேஜ் வருது, இன்டர்நெட் அன்ஸ்டேபிள். நம்ம வாழ்க்கையே நிலை இல்லாம இருக்கு, அப்புறம் இன்டர்நெட் மட்டும் எப்படி நிலையா இருக்கு இல்லையா? வாழ்க்கையே நிலை இல்லாம இருக்கு, இன்டர்நெட் மட்டும் எப்படி நிலையா இருக்கும்? ஏன்னா அது மனுஷன் உருவாக்குனது தானே. மனுஷன் எது உருவாக்கலாம் அது நிலையா இருக்கு. பகவானுடைய படைப்புல ஏதாவது தடங்கள் இருக்கா பாத்தீங்களா? பகவானுடைய படைப்புல எந்த தடங்களும் இருக்காது. மனிதன் ஏதாவது உருவாக்குனது மாதிரி தடங்கள் இருக்கு. சரி, மெதுல கனெக்ட் பண்ணலாம். இங்க வந்து நிறைய ஓப்போ ஃபைவ்ல தான் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. ஆனர்னு ஒண்ணு காணமே, இருங்க புதுசா வருதான்னு பார்ப்பேன். ஆனர் இருக்கு, ஆனர் இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க வாங்க, அதுல என்ன பாஷம் காமிங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே. ஞானம் தேவா. சரி பாப்போம். சோ எல்லாரும் பொறுமை காக்க வேண்டும், வேற வழி இல்ல. சரி, இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கான பேசுறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம். எஸ் பிரபுஜி. எஸ், இப்ப திரும்ப ஏதாவது ஆனா சொல்லுங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணி பாக்குறேன். சரி, அப்போ சுக்ரீவன் வந்து வானர ராஜா இல்லையா? சுக்ரீவன் வந்து வானர ராஜா. அவர் நினைச்சா என்னுடைய சேனைகள் தான் இந்த பாலம் கட்டினாங்க, அதனால அந்த கிரெடிட் வந்து எனக்கு தான் அதனுடைய பலன். ஏன்னா இந்த வானர சேனைகள் எல்லாமே என்னுடைய சேவகர்கள், நான் தான் அந்த வானரத்துக்கு ராஜா, நான் வந்து வானர ராஜன். நான் வானர ராஜனா இருக்கிறதுனால இங்க நடந்தது எல்லாமே எனக்கு தான் பலன் அப்படின்னு சுக்ரீவன் நினைக்கவே இல்லை. அதனாலதான் சுக்ரீவனை ராமர் வந்து தேர்ந்தெடுத்தா நண்பனா. சுக்ரீவன் வாலி 2 பேர் இருக்காங்க. சுக்ரீவன் வாலி 2 பேர். சுக்ரீவனை காட்டிலும் பன்மடங்கு திறன் படைத்தவன், பலம் படைத்தவன் வாலி. சுக்ரீவனோட பன்மடங்கு திறன் படைத்தவன், பலம் படைத்தவன், எல்லா வித்தையும் அறிந்தவன் வாலி. வாலி முன்னாடி யாரா வந்துட்டீங்கன்னா அவனுடைய பலத்துல பாதி குறைஞ்சிடும். வாலி ஜெயிக்க முடியாது. வாலிய போர்ல வென்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ராவணனே வாலிட்டு ஒரு தடவை மாட்டிட்டு இருக்கான். ஒரு தடவை வாலி வந்து நர்மத நதியில, பம்பா சரோவர், பம்பா நதியில சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி பண்ண போகும்போது ராவணன் வந்து வாலியை தொந்தரவு பண்ண வருவான். வாலி என்ன பண்ணுவான், ராவணனை பிடிச்சு இந்த கக்கல்ல வச்சு அமுத்திட்டு 4 திசையிலையும் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவார். அப்புறம் ராவணன் புரிஞ்சுக்குவான் வாலியை ஜெயிக்க முடியாது. அப்புறம் 2 பேரும் நண்பராயிருக்கும். 2 பேரும் நெருப்பு மூட்டி யாகம் பண்ணி நண்பனாயிருவேன். ஏன்னா ராவணன் ரொம்ப புத்திசாலி, ஜெயிக்க முடியாதவங்க நண்பன் ஆக்கிடுவார். ஏன் அவன்கிட்ட சண்டை போட்டு நம்ம தோத்து போகணும், பேசாம நண்பன் ஆயிட்டா. அப்புறம் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. சுக்ரீவன் ராவணன் சொன்னா என்னுடைய ராஜ்யம் உன் ராஜ்யம் மாதிரி. உடனே வாலி சொன்னா என் ராஜ்யம் உன் ராஜ்யம் மாதிரி. என்னுடைய பிரஜைகள் உன் பிரஜைகள் மாதிரி. உடனே வாலி சொன்னால் என் பிரஜைகள் உன் பிரஜைகள் மாதிரி. ராவணன் சொன்ன என் மனைவி உன் மனைவி மாதிரி. உடனே வாலி சொன்னா ஆமா என் மனைவி உன் மனைவி மாதிரி. இதுதான் அவனோட அக்ரிமெண்ட். இதுதான் வாலிக்கும் ராவணனுக்குள்ள அக்ரிமெண்ட். ஏன்னா 2 பேரும் அசுர குணம் படிச்சோம். அதனால ஏன் வந்து ராமர் ஒரு தடவை லட்சுமணன் கேட்கிறாரு ராமர்கிட்ட, பிரபு வாலி சுக்ரீவன் 2 பேரும் சகோதரர்கள், ஏன் வாலியை விட்டுட்டு நீங்க சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? வாலி வந்து பயங்கர பலசாலி, அவன் ஒருத்தனே போதும் ராவணனை கொள்றதுக்கு. ஏற்கனவே ராவணன் வந்து அவனால அவன் தோல்த்து போயிட்டான், அதனால அவன் சரண்டர் ஆயிட்டான் ராவணன் வாலி கிட்ட. அப்ப ஏன் வாலி நீங்க தேர்ந்தெடுக்கலன்னு கேட்குறீங்க லட்சுமணன். நான் ஒரே வேலையை முடிஞ்சிருக்குமே, வாலி ஒருத்தனே போதும் சீதையை மீட்டின்னு வர்றது. ஆனா ராமருக்கு வாலியோட சேவை தேவையில்லை. ஏன் ராமருக்கு வாலியோட சேவை தேவையில்லை? வாலிக்கு வந்து அகங்காரம். நான் வந்து தனியா நின்று ஜெயிச்சிருவேன், எனக்கு யாரோட தயவு தேவையில்லை, நான் ரொம்ப பெரிய பலசாலி, நான் ரொம்ப புத்திசாலி. யார் ஒருத்தர் வந்து நான் ரொம்ப பலசாலி, நான் ரொம்ப புத்திசாலி,
எனக்கு யாரோட தயவு தேவையில்லை, நான் தனியா எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லா திறமையும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க சேவை பகவானுக்கு தேவையில்லை. அவங்க சேவை பகவானுக்கு தேவையில்லை. யாருடைய சேவை பகவானுக்கு தேவை? யார் ஒருத்தர் எனக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது, நான் ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றவன், நான் ரொம்ப கீழ்நிலையானவன், எனக்கு எந்த ஒரு நல்ல குணமும் கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்தர் தான் பகவானுக்கு தேவை. அதனால சுக்ரீவன் என்ன நினைச்சாரு, என்கிட்ட ஒரு சக்தி இல்லை, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், எனக்கு எந்த தகுதி கிடையாது. அதனால சுக்ரீவனுக்கு சுக்ரீவா, இந்த ராமாயணத்துல ஒரு பேரும் நம்ம புலன்களோடு சம்பந்தப்படும். கிரீவ்னா கழுத்து, சுக்ரீவன்னா சுக்ரீவனுடைய கழுத்து எப்போ வளைந்திருக்கும். யாருடைய கழுத்து எப்போ இப்படி வளைந்திருக்கும்? பணிவா இருக்கிறவங்க கழுத்து வளைந்திருக்கும். அகங்காரம் பிடிச்சி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடந்துப்போம். அகங்காரம் பிடிச்சவங்க கழுத்து நிமிர்ந்து இருக்கும், பணிவுள்ளவங்க கழுத்து குனிச்சிருக்கும். அதனாலதான் ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார். சுக்ரீவன் என்ன பண்ணார், அவரு சீதையை தேட போல. அவர் என்ன பண்ணார், சுக்ரீவன் அவர் சீதையை தேட போல அவர் வானரங்களை அனுப்பிச்சார். 4 திசைகளையும் வானரங்கள் அனுப்பிச்சார் தன்னுடைய சேவகர்கள். அப்ப என்ன பண்ணாரு, சேவை எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அப்ப சுக்ரீவன் எப்படி இருந்தார்? ஏன் ராமர் சுக்ரீவன் தேர்ந்தெடுத்தார்? சுக்ரீவன் சேவகனுடைய சேவகன். எல்லாரும் ராமருடைய சேவையில் ஈடுபடட்டும், எல்லாரும் சீதை தேடி போகட்டும், அதுல யார் சீதையை கண்டுபிடிக்கிறாரோ அவங்களுக்கு புகழ் கிடைக்கட்டும், பேர் கிடைக்கட்டும். அப்ப சுக்ரீவனுக்கு பேர் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, ராமருக்கு சேவை பண்ணணும், அவ்வளவுதான். நான் அதுல முன்னாடி இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த ஜென்மாஷ்டமி வரப்போகுது, என் பேரை வாசிக்கணும், நான் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன், நான் எவ்வளவு புத்தக விநியோகம் பண்ணி கொடுத்தேன், நான் எவ்வளவு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஏதோ ஒரு சேவை, அவ்வளவுதான். என் பேரு முன்னாடி இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த பிரபு தான் எவ்வளவு பண்ணார், அந்த பிரபு அவ்வளவு பண்ணார். சில நேரம் நம்ம சொல்லுவோம், சில நேரம் என்ன பண்ணுவோம், ஜென்மாஷ்டமி பண்டிகையில புதுசா உள்ளவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுவோம். புதுசா 4 பேர் வந்திருக்காங்க, இப்ப அந்த 4 பிரபு புதுசா வந்திருக்காங்க, அவங்க பேர் சொல்லுவோம். உடனே நம்ம என்ன நினைப்போம், நேத்து உங்க பேர்லாம் சொல்றாங்க, இவ்வளவு வருஷமா நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன், என் பேரை சொல்லவே இல்லை. நேத்து வந்தவர் அவரு, அவங்க பேர்லாம் சொல்றாங்க, அப்ப நான் அவங்க பெருசாயிட்டாங்களா? அப்ப நான் ஏன் இவ்வளவு வருஷம் எனக்கு என்ன பேர் கிடைச்சது? இவ்வளவு வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா நான் இருக்கேன், பிரபுவுக்கு வலதுகையா இருக்கேன், இடதுகையா இருக்கேன், அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், என் பேரை ஒரு வார்த்தை சொல்லல. நேத்து ஒரு பக்தர் வந்தாரு, அவரை பத்தி சொல்றாரு, பாருங்க நிறைய புத்தக விநியோகம் பண்ணாரு, நிறைய சேவை பண்ணாரு. அது எதுக்கு சொல்றது? அந்த பக்தனை உற்சாகப்படுத்துறதுக்காக. அப்ப ஏற்கனவே சேவை பண்ணிட்டு இருந்த பக்தருக்கு அந்த மாதிரி சொல்லி உற்சாகம் பண்ணணும்னு தேவையில்லை. அவர் எப்படி உற்சாகம் அடையணும், பிரபுபாருக்கு சேவை செஞ்சேன்னு உற்சாகம் அடையணும். அது சொல்லிதான் உற்சாகம் வரணும்னு இல்லை. ஆனா சில நேரம் நம்ம செய்யறோம், புதுசா உள்ளவங்க இல்லாம ஏற்கனவே சேவை பண்ண பக்தரையும் சொல்றோம், இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா நாம் அதை எதிர்பார்க்க கூடாது. நாம் என்ன எதிர்பார்க்க கூடாது? நம்முடைய பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் சுத்த பக்தி. அந்யாபிலாஷி. நான் செஞ்ச சேவையில எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு கூடாது. நான் அங்கீகாரம் எதிர்பார்க்க கூடாது, பதவி எதிர்பார்க்க கூடாது, பேர் எதிர்பார்க்க கூடாது, புகழ் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நான் வெறுமனே பிரபுபாதருக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் செஞ்சேன். அதனால இங்க ராமாயணத்துல பாருங்க, எங்கேயாவது சுக்ரீவன் தான் பார்த்தாருன்னு இருக்குமா? இருக்காரு. சுக்ரீவன் பின்னாடி இருந்துகிட்டாரு, ஹனுமானுக்கு புகழ் கிடைச்சது, நலனுக்கு புகழ் கிடைச்சது, ஜாம்பவானுக்கு புகழ் கிடைச்சது, நீலனுக்கு புகழ் கிடைச்சது, அங்கதனுக்கு எல்லாருக்கும் புகழ் கிடைச்சது. அதான் டீம் ஒர்க், எல்லாரும் சேர்ந்து. அதான் சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது, எல்லாரும் சேர்ந்து இறைவன் புகழ் பாடணும். அப்ப சங்கீர்த்தனம் பண்ணும்போது அகங்காரம் கிடையாது, நான் தான் பாடினேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம், எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணணும். அதான் சுக்ரீவன். அதனால இங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராமாயணத்துல நம்ம கற்றுக்கொள்ற பாடம் பணிவு. ஏதாவது சொன்னா கூட சரிங்க பிரபு, சரிங்க மாதாஜி, பண்ணிடலாம், அவ்வளவுதானே பண்ணிடலாம். நாம் ஏதோ தவறு செய்துட்டா கூட பக்தர் சுட்டி காமிக்கிறாங்களா, அது சந்தோஷமா எது. இப்ப நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், ஒரு பக்தர் என்ன சொல்ற, நீங்க பண்ண தப்பு, ஓ அப்படியா, சரி அதை சரி பண்ணிக்கிறேன். இல்ல நான் தப்பே பண்ணல, என் மேல எந்த தப்பும் இல்ல, ஒரு பக்தர் சொல்றாரு, இல்ல ஒரு கோயில் அதிகாரி சொல்றா நீ பண்ணது தப்பு, அப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்னா,
என் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்க, அவர் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்க. அந்த பிரபு என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஒரு நாள் வரும் கிருஷ்ணர் அவருக்கு புரிய வச்சுக்குவார். அதனால நான் ஒன்னும் கொஞ்சம் சண்டை போட வேண்டாம், என் நிலைமை நியாயப்படுத்த வேண்டாம், கிருஷ்ணா ஒரு நாள் காமிச்சு கொடுத்துருவாரு. அப்ப அந்த பக்தர் என்ன நினைப்பாரு, ஐயோ இந்த பக்தர் தப்பே செய்யணும் நான் குறை சொல்லிட்டேனே. அப்ப அவர் ஃபீல் பண்ணும். அதனால இங்க வந்து நான் தான் சரியானவன், நான் என்ன மாதிரி சரியானவன் கிடையாது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம், நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது குருவுக்கு தெரியும், கிருஷ்ணாவுக்கு தெரியும். நம்ம சேவை பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு என்ன சேவை கொடுக்கப்பட்டிருக்கோ, சீக்ஷா குரு மூலமா, தீக்ஷா குரு மூலமா, பரம்பரை மூலமா என்ன சேவை கொடுத்தோம் அதை சந்தோஷமா செய்யும். சேவை வந்து உற்சாகமா பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். அப்படின்னா நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும். ஸ்ரவன் கீர்த்தன் இருந்தாதான் ஸ்மரணம். அதனாலதான் நவவித பக்தியில ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் சரியா பண்ணலைன்னா ஸ்மரணம் பண்ண முடியாது. ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவானை பற்றி கேட்பதும், பாடுவதும், ஜபிப்பதும், ரோபார் புத்தகங்களை படிப்பதும் நாம செய்யலைன்னு சொன்னா விஷ்ணு ஸ்மரணம், கிருஷ்ணர் ஸ்மரணம் பண்ண முடியாது, கிருஷ்ணாவை நினைக்க முடியாது. அப்ப ஸ்ரவணம் கீர்த்தனம் சரியில்லைன்னா சேவை மனப்பான்மை சரியா இருக்காது. சிரவணம் கீர்த்தனம் சரியில்லைன்னா சேவை மனப்பான்மை சரி இருக்காது. அதனால சிரவணம் கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கேட்கணும், ஆச்சாரியரை பத்தி கேட்கணும், பகவான் லீலைகளை பத்தி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட், முதல்ல சிரவணம் தான். தினமும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும். நேரமே இல்லை சொல்லிடக்கூடாது, நேரம் ஒதுக்கியே ஆகணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா சிரவணம் பண்ணணும். இப்பதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஆன்லைன்ல பக்தர்கள் பேசுறாங்க, அப்புறம் பிரபுவில் பேசியிருக்காங்க, இங்க கோயில்ல வந்து கேட்கலாம், பாகவதம் கிளாஸ் இருக்குது, சண்டே ப்ரோக்ராம், கேட்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். அதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். ரோபார் புத்தகங்களை படிக்கலன்னு சொன்னா கிருஷ்ண உணர்வுடன் நம்ம பலவீனமா நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கும், டிசீஸ் கண்டிஷன். புத்தகம் படிச்சாதான் ஆரோக்கியம். பக்தியில ஆரோக்கியம் எப்பன்னா கேட்கணும், படிக்கணும். கேட்கறது படிக்கிறது ஆரோக்கியம். சிரவணம் கீர்த்தனம். புத்தகம் படிக்கிறதும் கீர்த்தனம் தான், புத்தக விநியோகம் செய்யறதும் கீர்த்தனம் தான், நாம ஜபம் பண்றதும் கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இந்த நாம ஜபத்தை வந்து கவனமா செய்யணும். ஜபத்தை வந்து தியானமா பண்ணணும். ஜப தியானம். ஜபத்தை சும்மா ஓட்டி விட்டுறக்கூடாது. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம் 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 ஓட்டியில விடுறது. 16 மாலை முடிக்கிறது நம்ம குறிக்கோள் இல்லை. 16 மாலை முடிக்கிறது நம்ம குறிக்கோள் இல்லை. 16 மாலை தரமாக செய்வது தான் நம்ம குறிக்கோள். குவாலிட்டி, குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அளவு அதிகமா பாக்குறோமா, தரத்தை பார்ப்போம். தரம் தான் பார்ப்போம் இல்லையா? எனக்கு வந்து 10 குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னா அந்த குலோப் ஜாமுன் நல்லா குவாலிட்டியா இருக்கான்னு பார்க்கணும். 2 குலோப் ஜாமுன் விலை அதிகமா இருக்கு, ஆனா குவாலிட்டியா இருக்கு. அப்ப ஏதோ வாங்குவோம் 2 குலோப் ஜாமுன், அதுல குவாலிட்டியா இருக்கு. அது சரியில்லை, ஏதோ பாமாயில பண்ணிருக்காங்க, ஏதோ பொடி எல்லாம் போட்டு கெமிக்கல் போட்டுருக்காங்க, வேண்டாம். அப்ப எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல வந்து குவாலிட்டி பார்க்கணும். ஒரு மொபைல், ஒரு போன் வாங்க போனாலும் சரி, ஒரு துணி வாங்க போனாலும் சரி, துணியை பாக்குறோம், இந்த துணி நல்லா இருக்கா, துணி நல்லா இருக்கா. ஏன் ஒரு காய்கறி வாங்கும்போது கூட அந்த காயை உடைச்சு பார்க்கணும், இந்த காய் நல்லா இருக்கா. வெண்டைக்காய் கிள்ளி பார்க்கறோம் இல்லையா? அப்போ ஒரு காய் வாங்க போனா அதுல தரத்தை பார்க்கிறோம், ஒரு துணி எடுக்க போனா அதுல தரத்தை பார்க்கிறோம், ஒரு மொபைல் போன், எல்லாத்துலயும் தரம் பார்க்கிற நாமத்துல தரத்தை தவற அன்றாட வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நம்ம தரம் பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும். பட் சாண்டிங்ல குவாலிட்டியை மிஸ் பண்ணிடும். ஆனா இதுலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிட்டி, குவாலிட்டி சாண்டிங். நம்ம ஜபத்துல தரம் வேணும், குவாலிட்டி வேணும். குவாலிட்டி பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்க 16 மாலை பண்றீங்களா, 20 மாலையா, 30 மாலையா, 40 மாலையா, 10 மாலையா. நான் எவ்வளவு என் சீக்ஷா கூட எனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்ல தீட்சை வாங்கியிருக்கேன். தீட்சை வாங்கினா குறைந்தபட்சம் 16 மாலை. இல்ல நான் இப்பதான் பக்தியில வந்துட்டு இருக்கேன், 4 மாலை சொல்றேன், 8 மாலை சொல்றேன்னா 4 மாலை 8 மாலை குவாலிட்டியா பண்ணு. இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பது குற்றமாகும். இப்போ நீங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, இப்ப மனுஷன் பார்த்து என் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போறேன், நான் அவங்க வீட்டுக்குள்ள போறேன், அவங்களும் அவங்க பிரபு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்ன கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு.
பிரபு எங்க வீட்டுக்கு வாங்க. நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்குள்ள போறேன், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைப்பேன், இவங்க எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் ஏன் இங்க வரணும், பேசாம திரும்பி போயிடலாமா? அதே மாதிரிதான் நம்ம பகவான் நாம சொல்லி கிருஷ்ணா கூப்பிடுறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த நாம ஜெபம் பண்ணும்போது நான் கிருஷ்ணர் நாமம் இதுதான் இருக்கு. அதுக்குள்ள வேற யாராவது வந்துட்டா கிருஷ்ணரை விட்டுட்டோம்னு அர்த்தம், கிருஷ்ணரை மறந்துட்டோம். மொபைல் கூட பார்த்துட்டேன். ஒரு கையில மொபைலு ஒரு கையில ஜெபம் பண்ண எப்படி? அப்ப எங்க கான்சன்ட்ரேஷன், எங்க கவனம் இருக்கும்? மொபைல்ல இருக்கிற மெசேஜ்ல கவனம் இருக்குமா, நாமத்துல இருக்குமா? அதுல இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு பக்கம் பாகவதம் கிளாஸ் கேட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் சாண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட என்கிட்ட நிறைய பேர் கிளாஸ்ல டவுட் கேட்பாங்க, பிரபு பாகவதம் கிளாஸ்ல சாண்டிங் பண்ணலாமா, ஏன் பண்ணலாமா வேண்டாமா? ஏன் ரெண்டும் பக்தி தானே, ஜெபம் பண்றோம் பாகவதம் கேட்டு ரெண்டும் ஒண்ணா பண்ணலாமே. அப்ப நான் சொன்னேன், நீங்க கோயிலுக்கு வந்தீங்க, ரெண்டு தொன்னையில, ஒரு தொன்னையில ரசகுல்லா கொடுத்தேன், இன்னொரு தொன்னையில குலாப் ஜாமுன் கொடுத்தேன். நீங்க ரெண்டும் ஒன்னா சாப்பிடுங்க தனித்தனியா சாப்பிடுங்க. ஒரு தொன்னையில ரசகுல்லா இருக்கு, ஒரு தொன்னையில குலாப் ஜாமுன் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுவீங்களா இல்ல தனித்தனியா சாப்பிடுவீங்க? ஏன் ரெண்டும் ஸ்வீட்டு தானே, பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது. குலாப் ஜாமுனும் ஸ்வீட்டு தான், ரசகுல்லாவும் ஸ்வீட்டு தான், ரெண்டையும் பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தானே, வயிற்றுக்குள்ளதானே போகும்போது. அது வேற ஸ்வீட் டேஸ்ட் பிரபு, ரசகுல்லா வேற டேஸ்ட், குலாப் ஜாமுன் வேற, ரெண்டையும் தனித்தனிதான் சாப்பிடணும். அதே மாதிரிதான் பாகவதம் கேட்கும் போது பாகவதம் கேட்கணும், நாம ஜெபம் பண்ணும்போது நாம ஜெபம். ரெண்டும் வேற வேற சுவை இருக்கு. நாமத்துக்கு ஒரு சுவை, அது நாமாமிர்தம், பாகவதம் கதாமிர்தம். அப்ப கதாமிர்தம் நாமாமிர்தம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா அது வேற அமிர்தம், அதுக்கு பேரே கிடையாது இல்லையா? குலோப் ஜாமுனுக்கு ஒரு பேர் இருக்கு, ரசகுல்லாவுக்கு ரெண்டு சேர்ந்து ஒரு பேர் இருக்கா? குலோ ரசகுல்லான்னு இருக்கா? கிடையாது. அது புதுசா நம்ம உருவாக்குனது ஒண்ணு. அது மாதிரிதான், அந்த மாதிரிதான் பாகவதம் கேட்கும்போது பாகவதம் கேட்கணும், நாம ஜெபம் நாம ஜெபம். அப்ப இல்லாட்டி என்ன வரும், அது ரசாபாசம், சுவைமான அது அனுபவிக்க முடியாது, அந்த சுவையை அனுபவிக்க முடியாது இல்லையா? அந்தந்த டேஸ்ட் அது. அதனால இந்த நாமத்துல வந்து கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப பகவானுடைய நாமத்திலையும் அவருடைய சேவையிலையும் நமக்கு எப்ப ருச்சி வரும்னு பாகவதம் சொல்லுது, சுசுஷோ ஸ்ரத்ததானசிய வாசுதேவ கதா ருச்சி ஷாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனா. பக்தர்களுக்கு சேவை செய்வது மூலமா, சுசுஷோ ஸ்ரத்ததானசிய, பகவானை பற்றி கேட்கறதுல நம்பிக்கை வரணுமா, உறுதி வரணுமா. வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவ கதையில ருச்சி வரணுமா. ஷாயன் மகத் சேவையா விப்ரா, தூய பக்தனுக்கு சேவை செய்யணுமா, அது கிடைக்கும். ராமாயணத்தை பத்தி பேசும்போது குலசேகர ஆழ்வார் பத்தி பேசாம இருக்க முடியாது. குலசேகர ஆழ்வார் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலசேகர ஆழ்வார் வந்து 12 ஆழ்வார்ல ஒருத்தர். அவர் பெரிய ராஜாவா இருந்தார். சேர நாட்டுக்கு, சேரகுல மன்னர், சேர நாட்டுக்கு தலைவராக இருந்தார். அப்ப வந்து கேரளால வந்து கொல்லம், கொல்லம் டிஸ்ட்ரிக்ட், அந்த கொல்லம் தான் வந்து சேரனுடைய தலைநகரம். ராஜா குலசேகர் வந்து கொல்லத்திலிருந்து, எங்க கொல்லம் எங்க இருக்கு, கொல்லத்திலிருந்து திருச்சி உறையூர் வரைக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த அளவுக்கு ராஜ்யம், பெரிய ராஜ்யம். இந்த நாட்டை ஆண்டு வர்றாரு குலசேகர ராஜா. ஆனா அவருக்கு என்ன ஆசைன்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் எப்ப ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ண போறேன், எப்ப வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ண போறேன், எப்ப வந்து நான் அகோபிலத்துல போய் நரசிங்கரை தரிசனம் பண்ண போறேன், எப்ப நான் திருப்பதியில் போய் பாலாஜி இப்படிதான் ஒரு நாளும். அதனால காலையில் எழுந்திரிச்சோடனே ஏதாவது திவ்ய தேசத்துக்கு போகணும்னு நினைப்பேன். நான் ஸ்ரீரங்கம் போலாமா, திருப்பதி போலாமா, காஞ்சிபுரம் போலாமா, இப்படியே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அரசியல் விவகாரத்துல ஈடுபடுறதே. இந்த மந்திரிகள்லாம் பார்த்தாங்க, இந்த ராஜா வந்து எப்ப நாட்டை விட்டு ஓடுவாரோ தெரியல. ராஜா குலசேகரா வந்து எப்ப நாட்டை விட்டு ஓடுவாரோ தெரியல. எப்ப பாரு ஸ்ரீரங்கம் போகணும், காஞ்சிபுரம் போகணும், ராமேஸ்வரம் போகணும், இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணாங்க, இந்த ராஜாவுடைய மனசை மாத்தணும். இவர் வந்து எப்ப பாரு திவ்ய தேசம் போகணும், பெருமாளை தரிசனம் பண்ணணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. எங்கேயாவது கிளம்பி போயிட்டா என்ன பண்றது? சில நேரம் கிளம்பி போகவும் செய்யுது, எங்கேயாவது யாத்திரை போயிடுறாரு. இப்ப அரசியல் விவகாரம் யாரு பண்ணுவா? இந்த மந்திரிகளை என்ன பண்ணா ஒரு முடிவு பண்ணாங்க, ராஜா அடிக்கடி வந்து இந்த மாதிரி யாத்திரை போகணும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு, அடியாறுகளை வந்து நம்ம அரண்மனைக்கு வர வச்சிட்டோம்னா அடியாறுகளுக்கு சேவை பண்ணும், ராஜா அதை மறந்து போயிடுவாரு. இப்ப வைஷ்ணவர்களை நம்ம அரண்மனைக்கு கூப்பிட்டோம்னு சொன்னா
வைஷ்ணவர்ல பார்த்தோன்னே ராஜாவுக்கு பெருமாள் மறந்து போயிடும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும். பாருங்க எவ்வளவு முக்கியம்னா, பகவானை சேவை பண்றதை விட பகவானுக்கு பக்தர்களை சேவை பண்றது ரொம்ப முக்கியம். அதான் சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்ட சொல்ற, ஆராதனா சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம். ஒரு நாள் பார்வதி தேவி கேட்டாங்க, பிரபு எல்லா வழிபாட்டிலும் சிறந்த வழிபாடு எது, உயர்ந்த வழிபாடு எது? ஏன்னா கணபதி வழிபடுறவங்க இருக்காங்க, முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க, மகாதேவர் வழிபடுறவங்க இருக்காங்க, பார்வதி வழிபடுறவங்க இருக்காங்க, பெருமாளை வழிபடுறவங்க இருக்காங்க, நிறைய வழிபாடு இருக்கு. இதுல சிறந்தது எது? சிவபெருமான் சொன்னார், ஆராதனாம் சர்வேஷாம், எல்லா வழிபாட்டுக்கும் உயர்ந்தது விஷ்ணூர் ஆராதனம், பகவான் விஷ்ணு வழிபடுறது உயர்ந்தது. அதோடு நிறுத்தல, அடுத்த வரியில் என்ன சொல்ற, தஸ்மாத், எனவே. தஸ்மாத்ங்கிற வார்த்தை பகவத்கீதை பாகவத்துல ரிப்பீட்டடா வரும், தொடர்ந்து வந்துட்டு. தஸ்மாத்னா எனவே. தஸ்மாத் பரதரம் தேவி, எனவே தேவி அதை விட உயர்ந்தது. ததியானாம் சமாச்சாரம், பகவான் பக்தர்களை வழிபடுறது, ஆச்சாரியர்கள், குருமார்கள், துளசி தேவி, தானம், இதெல்லாம் வழிபடுறது பகவான வழிபடுறதோடு உயர்ந்தது. ஏன்னா இதெல்லாம் பக்தியை தரக்கூடியது. துளசி தேவி எங்க வச்சிருக்கோம்? பகவான் பக்கத்துல வச்சிருக்கோம். ஆச்சாரியருக்கு எப்படி வழிபடுறோம்? ஆச்சாரியர் பகவானுக்கு நிகர வழிபடுறோம். ஏன்னா இவங்க பக்தியை தர்றவங்க, பகவானோட கருணை வாய்ந்தவங்க. அப்போ அடியார்களுக்கு வந்துட்டான்னு சொன்னா ராஜா என்ன பண்ணாரு, யாத்திரை போறதை மறந்துட்டேன். இப்ப தினமும் வைஷ்ணவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அரண்மனைக்கு. வைஷ்ணவர் வர ஆரம்பிச்ச உடனே ராஜா என்ன பண்ணார், தன் அடியாசனம் எழுந்து போய் வைஷ்ணவர்களை வரவேற்று அவங்க உபசரிச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தக்க ஆசனம் உட்கார வச்சு அவங்க சேவை பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ராமாயணம் கேட்காரு. ராஜா குலசேகருடைய அரண்மனையில அவருடைய இஷ்டமூர்த்தி வந்து சீதாராம் லட்சுமண் ஹனுமான். அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் ராம் லட்சுமண் ஹனுமான் சீதா. இப்ப என்னாச்சு, தினமும் அடியாருக்கு வருவாங்க, அடியாருக்கு வந்து ராமாயணம் கேட்க. ராமாயணம் நம்ம ராமாயணம் கேட்டா முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ராமாயணத்தை பேசிட்டு இருப்போம், பகவான் ராமாயணத்தை விட்டுருவோம். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்னத்த சொல்ல, நானும் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஆனா உங்க ராமாயணத்தை நிப்பாட்டுங்க, ராமாயணம் கேளுங்க. அதை ஏன் கேட்டீங்க? எங்க ராமாயணம் பெரிய ராமாயணம் ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? ராமாயணம் கேட்குவாங்கன்னா அவங்க ராமாயணத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டாங்க, இந்த ராமாயணம் கேளுங்க, அதெல்லாம் தானா சரியாயிடும். அது மக்களுக்கு புரியவே செய்யும். மக்கள் என்ன செய்வாங்க, பக்தி பண்ணுவாங்கன்னா அவங்க பாகவதம் பேசுறாங்க, அவங்களுடைய கலியுக புராணம் சொல்ல ஆரம்பிச்சு, நாங்க இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கோம், அதாச்சு இதாச்சு. ஆனா பக்தி பண்ணவர் சொன்னா வருவாங்க. அதான் ப்ராப்ளம். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, ராஜா வந்து குலசேகரை தன்னுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய வைணவர்களை உட்கார வச்சு ராமாயணம் கேட்பேன். ராஜா மட்டும் இல்ல, அந்த அரண்மனையில் இருக்கிற மந்திரிகள், சேனாதிபதிகள், பிரஜைகள் எல்லாம் உட்கார்ந்து ஹோல் கிங்டம், ஒட்டுமொத்த அரசபையிலையும் எல்லாரும் ராமாயணம் கேட்டு. இப்ப நம்ம வந்து இந்த ராமாயண கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா நம்ம தூங்கிடும் இல்லையா? முதல்ல நமக்கு தூக்கம் வரும். நமக்கு வந்து இந்த 2-3 விஷயம் இருக்கு, அதை பண்ணா தூக்கம் வரும். என்னென்ன பண்ணா தூக்கம் வரும்? அந்த பக்தர் இருக்காரே, ஆமாமா இந்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை வரல, அவர் என்னை பத்தி என்ன சொன்னாரு, அப்ப 2 காது திறந்து தூக்கம் வர. அப்ப தூக்கமே வராது. இன்னைக்கு என்னை பத்தி என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது, யார் வந்தா யார் போனா, அந்த பிரச்சனையில இருந்தது சரியாச்சு, அதை பத்தி ஏதாவது பேசினாங்களா, மீட்டிங் போட்டாங்களா, இதெல்லாம் கேட்பேன். ஆனா பாகவதத்துல இன்னைக்கு என்ன பேசினாங்கன்னு கேட்டிருக்க மேல, இன்னைக்கு காலையில பாகவதம் கிளாஸ் நான் வர முடியல, பாகவதம் கிளாஸ்ல என்ன சொன்னாங்க, எந்த பக்தருடைய சரித்திரம் சொன்னாங்க, என்ன தத்துவத்தை கேட்டீங்க நீங்க, அது வாழ்க்கையில எப்படி பிரயோஜனமா இருந்தது, அதை மட்டும் நம்ம கேட்டுதான் நேரம் பெரிய பக்தரே. அது கேட்கப்படும். ஆனா பாகவதம் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் தூங்கிடும், பாகவதம் கேட்கும் போது தூக்கம் வரும், நாம ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ரோபா புத்தகத்தை இருந்தாலும் தூக்கம் வரும். ஏன்னா மனசு ஒத்துக்க, நீ தூய பக்தராயிட்டா என்ன பண்றது? அதனால மனசு என்ன பண்ணும், பாகவதம் கேட்கும் போது தூங்க வைக்கும். என்ன பண்ணாது, கோஆபரேட் பண்ணாது, ஒத்துழைக்க. ஏன்னா மனசுக்கு வந்து இது பிடிக்காது. ஏன்னா இதுக்கு இவ்வளவு காலம் பௌதியத்துக்கு தான் இருக்கு, இப்பயும் பௌதியத்துக்கு தான் இருக்கு. 24 மணி நேரம் பௌதியமான விஷயங்கள் உள்ள போட்டு போட்டு மனசு குப்பையாக்கி வச்சிருக்கோம். அதனால பாகவதம் உள்ள போகும்போது அப்படியே தூக்கம். அப்புறம் நாம ஜெபம் பண்ணும்போது தூக்கம். அப்புறம் பிரபு புத்தகத்தை, பிரபு நான் புக்கு படிக்கலாம் திறந்த பிரபு, ஒரு பக்கம் கூட படிக்க தூக்கிட்ட பிரபு. ஏன் பிரபு? ஏன்னா மனசு ஒத்துக்காது.
மனசு என்ன பண்ணும்? பௌதிகமான விஷயங்கள் தான் கேட்கும். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க பகவத்கீதை ஸ்லோகம் படிச்சா மறந்து போயிடுச்சு. ஆனா சின்ன வயசுல கேட்ட சிவாஜி கணேசன் பாட்டு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? என் பழைய சினிமா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா பகவத்கீதை ஸ்லோகம் மறந்து போச்சு. அவன் தான் நம்ம மைண்டு. அப்ப அந்த அளவுக்கு பௌதிகத்துல குலோப் ஜாமுன் பாகுல அந்த உருண்டை ஊறின மாதிரி ஊறிருக்கு. குலோப் ஜாமுன் பாகுல அந்த உருண்டை ஊற ஊற பதமாயிட்டே இருக்கு. அந்த மாதிரி பௌதிகத்துல மூழ்கி போய், ஆனா அதை விட்டுடணுமா? விடக்கூடாது. அதுக்கு ப்ராசஸே இதுதான். நீ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உட்காந்து கேட்க வைக்கணும். மனசே, நீ ஏமாத்த பாக்குறியா? நான் உட்காந்தானே தூங்குறாரு. நின்னாவது பாதங்களை சேர்ப்பேன். புக்கு உட்காந்து படிச்சாரு தூங்குவேன். நின்றுட்டே புக்கு படிப்பேன். அப்புறம் வேற என்னது? கிளாஸ் கேட்கும். நான் எப்பயாவது நின்றுட்டாவது கிளாஸ் கேட்பேன். தூங்க விட மாட்டேன். அந்த மாதிரி போராடணும். நம்ம தினமும் மனசோட தான் போராடிட்டு. வேற எங்கேயும் போராட்டம் கிடையாது. கரப்பாம்பூச்சி போராட்டம் ஒரு போராட்டமே கிடையாது. போராட்டம் எங்க நடக்குதுன்னா மனசோடு தான் நடக்குது. நீயா நானா போராட்டம். இங்க நானா என் மனமா? நான் என்ற ஆத்மா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நானா என் மனமா? அந்த ரெண்டுக்கு தான் போராட்டம். அப்ப குலசேகர ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அவர் கதை கேட்கும்போது தன்னை மறந்து போயிடுவார். நாம கூட சாண்டிங் பண்ணும்போது நம்ம மறந்து போயிருக்கோம், தூங்கிருக்கும். ஆனா குலசேகர ராஜா என்ன பண்ணுவாரு? கதை கேட்கும் போது தன்னை மறந்து போய் கதையோட ஒன்றாயிடும். அப்போ ஒரு நாள் ஒரு வைஷ்ணவருக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன கதை சொல்லிட்டு இருந்தாரு? இந்த மாதிரி ஜனஸ்தானத்துல, தண்டகாரண்ய வனத்துல, ஜனஸ்தானத்துல வந்து பஞ்சவட்டியில சீதா ராமர் 2 பேரும் ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல லட்சுமணன் இருக்காரு. அப்போ ஆகாச மார்க்கமா ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு அழகான பொண்ணு அப்படி பறந்து வரா. அவ பாக்குறா. அவ வாழ்நாள்ல இந்த மாதிரி 2 பேரும் பார்த்ததே இல்லை. ஒருத்தர் வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். இன்னொருத்தர் பௌர்ணமி நிலவு போல இருக்கிறார். ட்ரெஸ் போட்டுக்கிறது பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்காங்க. ஆனா உடலுடைய தேஜஸ் எல்லாம் பார்த்தா தோல் எல்லாம் அப்படி வந்து பறந்து விரிந்த தோள்கள், புஜங்கள்லாம் அப்படி வந்து ஆச்சாரம் ஆகணும் சத்திரியன் மாதிரி இருக்கு. 2 பேரை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே தன்னை மயங்கி போயிட்டாவும். அதுல முதல்ல அந்த சூரியன் மாதிரி இருக்காரு, பிரகாசிக்கிறாரு. அவங்க ராமன். ராமனுடைய கண்கள் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கலர் ராமர் பச்சை. மாதாவி சேரியில இருக்கு ராமர் பச்சை சேரி கிடைக்குமான்னு கேட்பாங்க கடையில். அந்த ஒரு கலர் பச்சை மாமணி போல் மேனி. அப்படியே கோவை இதழ், கோவை பழம் மாதிரி இதழ், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. யாருன்னா சூர்பனகா வந்தா. சூர்பனகா ராமரை பார்த்த உடனே மாறிடுனே, நீ யார்? ஜனஸ்தானத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் தான் இந்த வனத்துக்கு ராணி. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வனத்துக்கு ராஜா. நம்ம 2 ராஜா ராணியும் சுத்தி வரணும். ராமர் சொன்னாரு, ஓ பேரழகி. சூர்பனகா அவ்வளவு அழகு. ஏன்னா கண்ணு ஒரு பக்கம் போயிருக்கு, பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும். சூர்பனகா என்ன தெரியுமா? நகம் நீல நீளமா வளர்த்து பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம் சூர்பனகா. சூர்பனகா அப்படின்னா நகம் நீளமா வளர்த்து இதுல பெயிண்ட் அடிச்சு. இப்ப கலியுகத்துல எவ்வளவு சூர்பனகா இருக்காங்க? வீட்டுக்கு வீடு இருக்காங்க. இந்த கூட்டத்திலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நகத்தை பார்த்தா தெரியும். சொல்லலாம் அதுல ஒரு பெருமை. நகத்தை நீளமா வளர்க்கறது இதுல என்ன பெருமை? நகத்தை வளர்க்கறதுல ஒரு பெருமை. சரி, இந்த உடல்ல பாருங்க, இந்த உடல்ல வந்து யாரா கையை வெட்டிக்குவாங்களா? வெட்ட மாட்டாங்க. காலை வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. ஆனா நகத்தை வெட்டுவாங்க. ஏன்னா நகம் ஒரு லிமிட்டுக்கு மேல வளரக்கூடாது, அதை வெட்டணும். நகம் ஒரு லிமிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நகம் வளர்ந்ததுன்னா அது நல்லது இல்லை. அந்த நகத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் சூழ்நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பௌதிக ஆசைகளை நாம் வெட்ட வேண்டும். நகத்தை வெட்டுற மாதிரி நகத்தை அடிக்கடி வெட்டணும், இல்லாட்டி வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப பௌதிக ஆசை வளரும் போது வெட்டணும். பௌதிக ஆசை வளரும் போது வெட்டணும். அந்த பௌதிக ஆசைகளை வெட்டாம வளர்ந்துகிட்டே இருந்தா சுப்பனகா. என்ன ஆச்சு? ஒரு தடவை ராவணன் யுத்தத்துக்கு போனான். தெரியாதனமா சூர்பனையுடைய கணவனை கொண்டுட்டான். தங்கச்சியுடைய கணவனே கொண்டுட்டான். அப்ப சூர்பனைகிட்ட வந்து என்ன சொல்றது? இப்போ தங்கச்சிட்ட வந்து உங்க கணவனை தெரியாம கொண்டுட்டு சொல்ல முடியும்? கணவனை கொண்டுட்டு அவன் தங்கச்சிட்டு வந்து உங்க கணவனை நான் தெரியாம, 'கொண்டுட்டேன்னு' சொன்னா என்ன என்ன சொல்லணும்? இப்போ நம்ம வீட்டுல கூட அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க.
அவன் கணவனை நான் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கை காலை உடைச்சிட்டு தெரியாம தள்ளி விட்டேன்னு ஒரு பசங்க சண்டைக்கு வந்துருவாங்க. ஆனா சூர்பனகை என்ன தெரியுமா செஞ்சா? ராவண போய் சொன்னா, சூர்பனகை ஒரு தவறு நடந்து போச்சு, இந்த யுத்தத்துல அடையாளம் தெரியாம கணவனை கொன்னுட்டேன், உனக்கு நான் ஜனஸ்தானத்தை கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு. கணவன் போனா என்ன ஜனஸ்தானம் கிடைச்சதேன்னு சந்தோஷம். கணவன் போனா என்ன எனக்கு காடே கிடைச்சிருச்சு. அப்படிதான் நீ கல்யாணம் நடக்குது. பெரும்பாலும் கல்யாணம் பண்ற என்ன பண்றாங்க, பையன் எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, அவர் ஐடில ஒர்க் பண்றாரா, அவருக்கு நல்ல குணம், நல்ல குணம் எல்லாம் யாருக்கு வேணும் இப்போ? அது எவ்வளவு கிலோங்க, அதெல்லாம் வேணாங்க. நல்லா சம்பாதிக்கிறாரா, கார் வச்சிருக்காரா, பெரிய வீடு வச்சிருக்காரா, குறிப்பா அப்பா அம்மா விட்டு வெளியில இருக்காரா, அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் என்ன பாக்குறாரு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா, அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள கூட அழகு, வெளியில அழகு. இவன் உள்ளுக்குள்ள ஒரு குணம் இல்லை, ஆனா ரொம்ப வசதி. இந்த கல்யாணத்துல நடக்கு. அதனாலதான் ஒரு கல்யாணம் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கல்யாணங்கிறது வந்து குணத்தின் அடிப்படையில் இல்ல, பணத்தின் அடிப்படையில் இல்லையா? இதான் உண்மை. அப்ப சூர்பனகை என்ன பண்ணா, அவளுக்கு ஜனஸ்தானம் கிடைச்ச உடனே அதுல திருப்தி அடைச்சிட்டா. கனவு போன நீ நேரம் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்குதான் என் சகோதரன் ராஜீவ் குடுத்துட்டானே, நாட்டுக்கே ராணி, அந்த காட்டுக்கே ராணி ஆயிட்டான். இப்ப ராமரை பார்த்தோன்னு சொன்னா இந்த காட்டுக்கே நான் தான் ராணி. ராமர் சொன்னாரு, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், நீ நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட ஒருத்தன் வந்திருக்கான் பாத்தியா, அவனுக்கு கல்யாணம் ஆகல, அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. என் கூட ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா லட்சுமணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஊர்மிளா அரண்மனையில இருக்கா பாருங்க. அடுத்து ஊர்மிளா வந்து எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னா, எங்கேயாவது நம்ம ஊர்மிளா பத்தி பேசணும், ராமரை பத்தி பேசுறோம், சீதாவை பத்தி பேசுறோம், பரதரை பத்தி பேசுறோம். ஊர்மிளா என்ன பண்ணிருக்கணும், ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்னாரு, அப்போ லக்ஷ்மணன் கூட போறேன்னு. ஆனா லக்ஷ்மணனும் கூட போறேன்னு வரவனும் கிடையாது. எங்க கைகை சொன்னாலும் ராம லக்ஷ்மணன் 2 பேரும் காட்டுக்கு போகணும். ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் காட்டுக்கு போகணும் கைகை சொல்லல. ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னான், ஆனா லக்ஷ்மணன் சொன்னா நானும் கூட போவேன். அப்ப ராமர் காட்டுக்கு போனதுல சீதா தேவி சொல்லி நானும் கூட வருவேன். அப்ப ஊர்மிளா என்ன பண்ணிருக்கணும், லக்ஷ்மணன் கூட நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஊர்மிளா சொல்லவே இல்லையே. ஏன்? லக்ஷ்மணன் காட்டுக்கு போறேன்னு சொன்னா ஊர்மிளா ஏன் கூட வரணும்னு சொல்லி கூட வரேன்னு சொல்லல. நான் அரண்மனையில் இருக்கிற அவரோட காட்டுல போய் கஷ்டப்பட்டு நான் ஏன் காட்டுக்கு? அரண்மனையில் இருந்தா நல்ல பல ரசிகளும் ராஜபோக உணவு சாப்பிட்டு பட்டு மத்தையில படுத்துக்கலாம். ஆனா ஊர்மிளா அதுக்கு ஆசைப்படல. நான் வந்து லக்ஷ்மணன் கூட போய் என் கணவரோட போனா, என் கணவர் ராமருக்கு சேவை பண்ணுவாரா, என்ன பராமரிப்பாரா, என்ன பாதுகாப்பாரா? அப்ப ஊர்மிளா மனைவி கூட வந்தா லக்ஷ்மணன் மனைவியை பார்த்துக்குமா, ராமருக்கு சேவை பண்ணுமா? அதனால ஊர்மிளா நினைச்சுட்டா பிரபு போயிட்டு வரட்டும், நான் இங்க அது வரைக்கும் இருக்கேன். இது பெரிய தியாகம். இதுதான் தியாகம் இல்லையா? இதுதான் தியாகம். இப்போ ஒரு கணவருக்கு வந்து சவுதி அரேபியால ஒரு பாலைவனத்துல வேலை போட்டாங்க. ஒரு கணவர் வந்து அரபு நாட்டுல சவுதி அரேபியாவில் குண்டு வேலை போட்டிருக்காங்க. அந்த குண்டு போற இடத்துல வேலை போட்டாங்க. மனைவி வந்து, நாம் இருவரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தே அங்க போய் வேலை பார்த்து அந்த உடலை விட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் இருக்க, நான் என் அம்மா வீட்டுல இருக்கேன், நீங்க லீவ்ல வந்து அவங்களை பாத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பொதுவா வந்து இவ்வளவுதான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஊர்ல என்ன பண்ணாங்க, இந்த கணவன் வந்து காட்டுக்கு போறாரு, சரி பிரபுவோட சேவை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் அம்மா எப்படி இருக்கா சுமித்ரா? சுமித்ரா நினைச்சா என்ன சொல்லலாம், லட்சுமணா உனக்கு என்ன பைத்தியமாடா, உனக்கு புத்தி ஒண்ணு இல்லையாடா, நீ ஏன்டா காட்டுல போய் கஷ்டப்படணும், நீ என் வயிற்றுல பிறந்தவன், நீ ஏன் காட்டுக்கு போகணும், ராமன் காட்டுக்குள்ள அவன் தலையெழுத்து போட்டோம், நீ ஏன் போகணும் அப்படியா சொன்னா சுமித்ரா. சுமித்ரா என்ன சொல்றா, லட்சுமணன் போய் சொல்றா அம்மா நான் காட்டுக்கு போறேன்னு. சுமித்ரா சொல்றா திருப்பி வந்துடாதுன்னு, ராமன் வர வரைக்கும் நீ திரும்பி வரக்கூடாது, காடுதான் உனக்கு அயோத்தியா, ராமன் தான் தசரதன், சீதை தான் உனக்கு சுமித்ரா. இவ்வளவுதான். அப்ப அவங்க 2 பேரும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. அரண்மனையில தான் இருந்திருக்காங்க. சுமித்ராவும் அரண்மனையில இருந்தா, லட்சுமணன் கூட போல. ஊர்மிளையும் இருந்தா, ஊர்மிளா அம்மாவும் போல, மனைவி போல. ஆனா அவர் போய் சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ண போறாரு, அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அவர் போகணும், இவங்களுக்கு பின்னாடி இருந்து சேவை பண்ண, இது இந்த தியாகம் பண்ணாதானே அவர் சேவை பண்ண முடியும். இப்ப கணவர் இருக்க, இப்ப பிரபு இருக்க, அந்த பிரபு வந்து கோயில சேவை பண்ணா அம்மா உதவி செய்யணும், நீ போய் பகவானுக்கு சேவை பண்ணுடா. மனைவி உதவி செய்யணும். 2 பேரும் பிடிவாதம் பண்றா, கோயிலுக்கே போகாது, என்ன பண்ணுவா, வீடே நடக்கலாமா, அவரால் சேவை பண்ண முடியும்.
அவ பாருங்க, சுமித்ராவும் ஊர்மிளாவும் எப்படி லக்ஷ்மணனுக்கு சேவை பண்ண, ஆனா அவங்க பேரு முன்னாடியே இல்லை. அவங்க பேரு முன்னாடியே இல்லை. அந்த லக்ஷ்மணனுக்கு எல்லாரும் தெரியும், லக்ஷ்மணன்னா ராமருக்கு ரொம்ப உயிர், ராமருக்கு வந்து அப்படி சேவை பண்ணார், கண்ணு தூங்காம கண்ணு மூடாம சேவை பண்ணார். இதுக்கெல்லாம் யாரு பின்னாடி இருந்தா? ஊர்மிளாவும் சுமித்ரா. அப்புறம் அந்த சூர்பனகா என்ன பண்ணா, நேரா லக்ஷ்மணன் வந்தான். லக்ஷ்மணன் பார்த்தா அவர் அவ்வளவு அழகா இருக்காரு, பௌர்ணமி நிலவமா இருக்காரு. ஓ பாண்டியனே, நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ஜனஸ்தானத்துல என்ன பண்ற, யாரு நீ? நான் தான் இந்த வனத்தின் ராணி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் சந்தோஷமா போலான்னு. லக்ஷ்மணன் சொன்னாரு, ஓ பேரழகி, நான் உன்ன என்னமோ ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், நீ முட்டாளா இருக்கேன். என்ன முட்டாள்? யாராவது எஜமான் விட்டு சேவகனை கல்யாணம் பண்ணுவாங்களா? நானே ராமனுடைய சேவகன், சேவகனை கல்யாணம் நீ எப்படி ராணியா இருக்கும்? நீ வேலைக்காரியா இருக்கு. ஆனா நீ பேசாம ராமரை கல்யாணம் பண்ணிட்டு சரி. இதுவும் சரிதான். அதை சூர்பனகா திருப்பி ராமர் லட்சுமணன் 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு, சூர்பனகை வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தார். அவர் கோபம் வந்துருச்சு. சூர்பனகை கோபம் வந்த உடனே என்ன பண்ணா, அவ வந்து இந்த கதை யார் கேட்டுட்டு இருக்கா? குலசேகர ராஜா கேட்டுட்டு இருக்க. அவன் அரண்மனை நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு பாகவதர் வந்து ராமாயண கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. சூர்பனகை கோபம், ஓஹோ உங்க 2 பேருக்கு கூட விளையாட்டா போச்சா, நான் என்ன பண்றேன் பாரு. ஏ ராமா, அந்த ஒல்லிக்குச்சி பொண்ணு இருக்கிறதுனாலதான் நீ என்னை வந்து நீ விளையாடிட்டு இருக்க, அவளை புடிச்சு கழுத்து திருக்கி நான் ரத்தத்தை பிடிக்க போறேன். சீதை கேட்டு பயந்து போய் ராமன் பேர் முடிஞ்சுட்டாங்க. கூப்பிட ராமர் கோவம் வந்துருக்கு. சீதையை பார்த்த உடனே நீ கழுத்து திருக்கி ரத்தத்தை பிடிப்பேன் நான் சொல்றேன் நீ. ஏய் லக்ஷ்மணா, அவளுக்கு ஒரு நல்ல பாடம் போட்டு, அவர் பெண்ணா இருக்கிறத கொல்லக்கூடாது, ஏதோ ஒரு பரிசு கூப்பிடணும். லக்ஷ்மணன் எப்படா சொல்லுவாரு காத்துட்டு இருக்கு. உடைவாள உருவி அப்படியே சூர்பனோட மூக்க அறுத்து விட்டாரு. மூக்க அறுந்து ரத்தம் அப்படி சொட்ட சொட்ட காடு பூரா சத்தம் கேட்கு. ஓடுறோம், ரத்தம் போச்சு பாரு, மூக்க அறுத்து ரத்தம் வந்து அப்படி இருக்கு. அந்த ஜனஸ்தானமே அலறிச்சு. அங்க போனா ஜனஸ்தானத்துல அந்த ஃபாரஸ்ட்ல அந்த தண்டகாரண்ய வனத்துல கரண் தூஷன் உங்களுடைய சகோதரர் 2 பேர், ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனகா, கரண் தூஷன்ல ஒரே ஃபேமிலி. நம்மளாம் ஒரே ஃபேமிலி பாய், அவங்களாம் ஒரே ஃபேமிலி. அழுதுட்டு போய் அடங்கி போய் இந்த கரண் தூஷத்தை போனா, கரா தூஷா பூக்கள ரத்தம் சொட்டுதான். அத்தனா 2 பேர், நீங்க 2 பேரும் ராட்சசர்களா, முட்டாள்களே. ஜனஸ்தானத்துல 2 மாடுகள் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. அவனை உசிப்பி விட்டு அவங்க 2 பேரும் கிளப்பி விட்டு அவங்க 14,000 ராட்சசர்கள், 1 2 பேர் இல்ல, 14,000 ராட்சசர்கள் மனுஷனு போட்டு ரத்தத்தை பிடிக்கிறவங்க. நம்ம ஒரு கொசு கடிச்சாலே தாங்க மாட்டோம், அவங்க மனுஷங்களை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறவங்க. 14,000 ராட்சசர்களும் ஒட்டுமொத்த படையோட கோவேரி கழுது மேல ஏறி கத்திட்டு வர ஜனஸ்தானத்துக்கு. லக்ஷ்மணன் பார்த்தோன்னே வேகமா ஓடி போய் உள்ள அம்பை வில்லு எடுத்துட்டு வர. ராமன் சொல்லி, எங்க போறேன்னு? பிரபு உங்க 14,000 நீ ஒண்ணும் செய்யாத, பேசாம சீதையை பார்த்து, சீதையை வந்து அந்த பர்ணசாலைக்குள்ள அமைச்சிட்டு லக்ஷ்மணன் வெளியே காவல் நிக்க வச்சிட்டாரு. ராமர் தன் கோதண்டத்தை எடுக்கிறாரு. இந்த கதையை வந்து இவர் கேட்டுட்டு இருக்காரு குலசேகரன். உடனே எந்திரிச்சிட்டாரு, என்ன அநியாயம், அக்கிரமம், ராமர் ஒரு தனிநபரா இருக்கிறாரு, 14,000 ராட்சசன் வந்து ராமருக்குள்ள வராங்க, விடக்கூடாது, உடனே சேனைகளை புறப்படுகிறது, அரச கட்டளை, இன்னைக்கே ஜனஸ்தானத்துக்கு போறோம் அப்படின்னு குதிரை ஏறிட்டாரு. ராஜா குதிரை ஏறி ஒரு கையில வால் எடுத்துட்டு குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதை சொன்னவருக்காரு, ஐயோ என்ன அரசே நில்லுங்க, அரசே நில்லுங்க, நில்லுங்க, எங்க நிக்கிறது, ஜனஸ்தானத்துக்கு போகணும். அங்க ராமர் தனியா நிக்கிறாரு, 14,000 ராட்சசன் இருக்காங்க. ராஜா குலசேகரன் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான். உடனே படைகள் புறப்பட்டு யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் கிளம்புறது. ஐயா அது முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? ராமர் வென்றார். எப்படி வென்றார்? அவர் கோதண்டத்தை எடுத்தார். அந்த கோதண்டத்தை எடுக்கும் போது அதுல முதல்ல ஒரு அம்பு தான் வச்சார். அந்த ஒரு அம்பு வச்சு அது காது மாதிரி இழுத்து அதை விட்டா அது 1000 அஸ்திரங்களா போச்சு. அதை போய் ராட்சசனுடைய கையை தூண்டு பண்ணி தலையை தூண்டு பண்ணி ரத்தம் ஆறு போச்சு. கரண் தூஷன்லாம் வந்து 14,000 ராட்சச சேனைகளும் அப்படி ராமனுடைய பானங்களால கொல்லப்பட்டு ராமனை பானம் தவறியதே இல்லை. அவ்வளவு ஜனசாமி ரத்தம் ஆறு முடிச்சு. தேவர்கள் ஆகாசத்துக்கு பூக்களை மலையா பண்ணினாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. உடனே ராஜா ஃபீஸ்ட். ஓகே, ராமாயண கதை முடிஞ்சது, ராமர் ஜெயிச்சிட்டாரு. உடனே ஆரத்தி பிரசாதம், கீர்த்தன் கிளாஸ் பிரசாதம்.
இது இன்னைக்கு தேடுறது இல்ல, இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிரபாத் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்பவும் கீர்த்தனம் கிளாஸ், அதுக்கப்புறம் பிரசாதம், பெரிய விருந்து. இப்படிதான் தினமும் நடக்குது. தினமும் அடியார்கள் வருவாங்க, கதை சொல்லுவாங்க, ராஜா விருந்து கொடுப்பாரு. ராமருக்கு ஆரத்தி நடக்கும், கிளாஸ் நடக்கும், ஆரத்தி நடக்கும், பிரசாதம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த வழக்கமா கதை சொல்றவர் வரல, அவர் வேற ஏதோ வேலையா போயிட்டாரு. இன்னொரு வைஷ்ணவர் கூப்பிட்டு, ஐயா நான் வந்து ராஜாவோட அரண்மனையில போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு என்னால போக முடியல, எனக்கு வேற ஒரு சேவை இருக்கு, எனக்காக நீங்க போய் கதை சொல்லுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், இதை மறந்துடக்கூடாதுன்னு. என்ன கண்டிஷன்னா, ராமாயணத்துக்கு துக்கமான கதையை சொல்லிடாதீங்க, துக்கமான கதையை சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான், ராஜாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராஜா தன்னை ராமாயணம் கேட்கும்போது ராஜா தன்னை மறந்து போயிடுவாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துக்கமான கதையை பற்றி சொல்லிடாதீங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு வந்துட்டேன். வந்துட்டு இருந்து கதை சொல்லிட்டே இருந்தாரு. திடீர்னு ஜடாயு பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ராம் லட்சுமண் அந்த பர்ணசாலையில் இருந்த பொழுது அந்த புள்ளிமான் மாயமான் இங்கம் சொல்லி சொல்லி தாவியது. சீதை அந்த மான் வேணும்னு கேட்டாங்க. லட்சுமணன் வந்து ராமர் அதை பிடிக்க போனாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்ப ராவன் வந்து சீதையை தூக்கி போனான். அப்ப ஜடாயு வந்து சண்டை போடுறாரு. ஜடாயு வந்து ராமன் கூட சண்டை போடுறாரு, கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜடாயுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஜடாயுக்கு ராவனுக்கு யுத்தம். அந்த அந்த நாள் எபிசோடு என்னன்னா, அன்னைக்கு கதையில வந்து ஜடாயுக்கு ராவனுக்கு யுத்தம். ராவணன் வந்து புஷ்ப விமானத்துல சீதையை தூக்கிட்டு போற. சீதை வந்து அழறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ லக்ஷ்மண். சீதை அழறாங்க, வந்து புஷ்ப விமானத்தை இழுத்து போறான். ஜடாயு வந்தாரு, ஏ ராவணா, மரியாதையா சீதா மாதா ரெண்டு கொடுத்துரு, இல்ல ஒரு 10 தலையும் 10 திசைக்கு போயிருந்தேன். ஜடாயு சவால் விடுறாரு ராவணன். ராவணன் பார்த்தா என்னடா ஒரு பருந்து போய் எங்க சவால் விட்டுட்டு இருக்கு, நான் ஒரே வாரம் உருவி ஜடாயோட ரெக்கையை வந்து போனா. ஜடாயு என்ன பண்ணாரு, பறந்து பறந்து அவன் தலையெல்லாம் கொத்துறாரு. ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை முளைக்குது, ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை முளைக்குது. எவ்வளவு தலையை குத்துனாலும் தலை முடிச்சுனே இருக்கு, கையை குத்துனா கை முளைக்குது. ஜடாயு விடாம சண்டை போடுறாரு. சீதா சொல்ற, ஜடாயு ஜடாயு போங்க போங்க, இவங்க கூப்பிடுவாங்களே, போங்க போங்க, இங்க போய் ராமனுக்கு சொல்லுங்க, ராமனுக்கு சொல்லுங்க. ஜடாயு சொல்ற, சீதாமா எப்படி நான் உங்களை விட்டு போவேன், இந்த ராட்சசனை எப்படி நான் விட்டுட்டு போவேன், என்னால போக முடியாது. இல்ல போங்க போங்க ஜடாயு, போங்க போங்க. ஜடாயு விடாம சண்டை போட்டு இருக்காரு. கடைசியில் ஜடாயு ரொம்ப வயசாயிடுச்சு. ஜடாயு வந்து தசரதனுடைய நண்பர். அப்ப ரொம்ப வயசாயிருந்தது. ராவணன் நிகரா சண்டை போட முடியாம அப்படியே சோர்ந்து போன. உடனே ராவணன் தன் உடைவாளை உருவி ஜடாயு கக்கைகளை 2 துண்டா பண்ணார். அப்படியே மேல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஜடாயு கீழே, ராமா ராமா அப்படி தொப்புன்னு கீழே விழுந்தார் ஜடாயு. சீதாதேவி அழறாங்க, ஜடாயு ஜடாயு, இந்த பக்தன் நான் இலக்கு போறேன். சீதாதேவி அழறாங்க, எனக்காக இந்த பக்தன் உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. நம்ம யாராவது உயிர் தியாகம் பண்ணுவோம், நாளைக்கு வாங்க கிருஷ்ணருக்காக உயிர் தியாகம் பண்ணினாரா வருமா இந்த மக்கள். ஓகே பக்தர்களே, நாளைக்காக நீங்க வந்து கிருஷ்ணருக்காக உயிர் தியாகம் பண்ணணும், தயாரா இருந்துக்கங்க. ஒரு ஆளுக்கு முதல்ல நான் இருக்க மாட்டேங்குது, உயிராது தியாகம் ஆகுது, ஓடிய போயிடும். ஆனா ஜடாயு வந்து ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தத்துல வெளிப்படையா ஜடாயு தோத்து போனார். ராவணன் ஜெயிக்க முடியல. ஆனா பக்தியில ஜடாயு ஜெயிச்சிட்டார். ராமருடைய கருணையை பெற்ற ராமனுடைய உலகத்துக்கு திரும்ப போயிட்டார், மோட்சம் அடைஞ்சார். இப்படி வந்து ஜடாயு வந்து கீழே விழ சீதாதேவி அழறாங்க. அப்படியே ராவணன் தூக்கிட்டு போறான். ராமரும் லட்சுமணன் அங்க இல்ல. ராமர் இல்லாத நேரத்துல ஜடாயுவை கொண்டுட்டு ராவணன் சீதையை கடத்தி செல்கின்றான். ராஜா குதிரை இருக்காரு, கிளம்புங்க, ஹரிபோ ஸ்டார்ட், உடனே போகணும் ஜனஸ்தானத்துக்கு. இப்போ நான் உடனே உடனே லங்கைக்கு போகணும். இந்த ராவணனை கொண்டு நம்ம ஒட்டுமொத்த ராஜ்யம் படை வச்சால் என் உயிரே போலாம், சரி ராவணனை கொல்லாம நம்ம குதிரை இருக்காரு. இந்த பூசாவளருக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ராஜா குதிரையில போயிட்டாரு. ஒரு கையில வாளும் கேடையும் வச்சுக்கிட்டு குதிரையில போற. நேரா போய் சேதுபந்தனுக்கு வந்துட்டாரு. அங்க கத்தி வச்சு கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கிறாரு லங்கைக்கு போறதுக்கு. அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் பின்னாடி வராங்க, அரசே அரசேன்னு வராங்க. அப்புறம் அந்த நடு சமுத்திரத்துல இருந்து ராமரும் சீதையும் லக்ஷ்மணும் ஹனுமான் வராங்க. குலசேகரா எங்க வந்த நீ? பிரபு சீதாமா, சீதைக்கு இருக்காங்க பாரு. நான் ராவணெல்லாம் கொண்டுட்டு வந்தாச்சு. ராவணனை வதம் பண்ணி விபீஷன் லங்கையில உட்கார வச்சுட்டு நான் எப்பயும் வந்து நீ திரும்ப போ,
பாரு சீதா என் கூட தான் இருக்காங்க. உடனே திரும்ப வந்து ஒரு பெரிய விருந்து. ஜெய் சீதாராம் லட்சுமண் ஹனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. ராமருக்கு பட்டாபிஷேகம் திருவிழா நடக்குது. இப்படிதான் தினமும் ராஜா வந்து ராமாயணம் கேட்டு கேட்டு தன்னுடைய பௌத்தியத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், கஜானாவை நிரப்பணும், ஒண்ணும் கிடையாது. இன்னைக்குள்ள தலைவர்கள்லாம் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டான். அன்னைக்கு இருக்கிற கஜானா கூட அவர் பார்க்கணும்னு நினைக்கல குலசேகரன். கஜானா வந்து ராஜ்யத்தை விரிவுபடுத்துறது, பகவானை சேவைதான் முக்கியம். இப்ப மந்திரிகள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க, என்னதான் பண்றது இப்போ. இவர் ஒன்னா நாட்டை விட்டுட்டு எங்கேயாவது திவ்ய தேசம் போறேங்கிறாரு, இல்ல அரசியல் விவகாரமே பண்ணாம எப்பப்பா ராமாயண கதை கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்னதான் செய்யறது. அப்ப இவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் ராமநவமி பெஸ்டிவல் வந்து, ராமநவமி திருவிழா, ராமநவமி பண்டிகை வந்த உடனே பயங்கரமான தடப்படலான ஏற்பாடு. 10 நாள் உற்சவம். தெருவெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி, அப்புறம் எங்க பார்த்தாலும் வர்ண வந்த தோரணங்கள், கீர்த்தனம் என்ன, ஸ்லோகம் என்ன, எல்லா வைணவர்களா கீர்த்தனம் பாடுறாங்க, ஸ்லோகம் படிக்கிறாங்க. அப்புறம் வந்து பகவானுக்கு அலங்காரம், தினமும் உற்சவம். பகவானை வந்து பல்லக்கில் வச்சு உற்சவம், பெரிய பெரிய உற்சவம் நடக்குது. வண்ண வண்ண ஆபரணங்கள், விதவிதமான ரத்ன மாலைகள், ஆபரணங்கள், முத்து பவளம், அப்படி அழகுபடுத்துறாரு ராமரை. ஒரு நாள் இந்த மந்திரிகள்லாம் வந்தாங்க, ராஜா கிட்ட வந்து குலசேகரன் வந்து சொல்றாங்க, மன்னா ஒரு தவறு நடந்துருச்சு. என்ன நடந்தது? ராமருக்கு போடுற ரத்ன மாலையை காணும். நீ எங்க போயிருக்காது, அங்கதான் எங்க இருக்கு, தேடி பாருங்க. இல்ல நல்லா தேடிட்டோம், எங்கேயுமே காணும். பூஜா அறையில தான் இருக்கும், பூஜாரி தான் அலங்காரம் பண்றாங்க. பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் தான், அவங்க வைஷ்ணவர்கள், நீங்க யாரை வழிபடுறீங்களோ அந்த வைஷ்ணவர் தான் அலங்காரம் பண்றாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கணும் ரத்ன மாலைய, வந்த வைஷ்ணவர்ல யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கணும். இதை கேட்டோன்னு ராஜா போகும், என்ன துணிச்சல் வந்து அடியார மேல பழி சுமத்துறீங்க? ஆமா அரசே, யார் உள்ள போறாங்க? கர்ப்பகிரகத்துக்குள்ள நாங்களா போறோம், இல்ல யாராவது பொதுமக்கள் போறாங்களா? பகவானுடைய கர்ப்பகிரகத்துல எந்த பொதுமக்கள் உள்ள போக முடியாது, நாங்களும் போறது இல்ல. யார் உள்ள போய் சேவை பண்றா? இந்த வைஷ்ணவர் தான் சேவை பண்றாங்க, அவங்களதான் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்க வந்து வைஷ்ணவர் மேல பழி போடுறாங்க. ராஜா சொல்றாரு, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு நல்லா தெரியும். அப்படியே இருக்கலாம், மறந்து வேணா வச்சிருக்கலாம், வேற தேடி பார்க்க சொல்லுங்க. எல்லாம் தேடியாச்சு, பூஜை அறை ஃபுல்லா தேடியாச்சு, அரண்மனை முழு தேடியாச்சு, ரத்ன மாலை காணும். இதான் அவங்க முடிவா? ஆமா, வைஷ்ணவர் தான் எடுத்திருக்கணும். அங்க வந்து சேவை பண்ண வைஷ்ணவர்ல யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கணும். சரி, இதான் உங்க முடிவு? ஆமா. நீங்க வந்து ஒரு பொன்னால் செய்த குடம் எடுத்துட்டு வாங்க, பொற்குடம். அதுல வந்து ஒரு விஷப்பாம்பு போட்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு பொற்குடத்துல விஷப்பாம்பு போட்டு எடுத்துட்டு வாங்க. இது அரச கட்டளை. எதுக்கு இதை சொல்றாரு? இப்போ அடியார்கள் ரத்ன மாலை திருடிட்டாங்க, இவர் எதுக்கு பொற்கூடத்துல ஒரு விஷப்பாம்பு போட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு? இப்ப அடியாருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் தர போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரிகள் என்ன பண்ணாங்க, ஒரு பொற்கூடத்துல ஒரு விஷப்பாம்பு போட்டு எடுத்துட்டு வந்து ராஜா முன்னாடி இருக்கிறார். அந்த சபையில மந்திரிகள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள், பொதுமக்கள், சேனாதிபதி எல்லாம் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி ராஜா சொல்றாரு, குலசேகரன், இந்த பிரபு ஸ்ரீராமருடைய ரத்ன மாலையை ஏதேனும் வைஷ்ணவர் எடுத்திருப்பாரே ஆனால் இந்த பாம்பு என் கையை கொத்துட்டு கையை உள்ள விட்டுருவேன். இந்த படத்துல இருக்கிற பாம்பு வந்து என் கையை கொத்துட்டு நான் உடலை விட தயாரா. அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கை ஒரு வைஷ்ணவர் மேல எடுத்துக்க மாட்டாங்க. பலி சுமத்துறாங்க, பலி சுமத்துறாங்கன்னு சொல்லி அவர் அந்த பாம்பு குடத்துக்குள்ள கை விடுவாரு. பாம்பு குடத்துல கை விட்ட உடனே இந்த பாம்பு வெளியில வந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணி போயிடும் ராஜா. இப்ப இந்த மந்திரிகள்லாம் மூஞ்சி வந்து இப்படியே சொல்லி போய் தலை குடிச்சு நிற்பாங்க. ராஜா சொல்லுவாங்க, என்ன பண்ணினீங்க, என்ன காரியம் பண்ணீங்க? மன்னிச்சிருக்க மன்னா, நாங்க தான் அடியார் மேல பலி சுமத்துறதுக்காக பண்ணோம். ரத்ன மாலை யாரும் எடுத்து வைக்கல, நாங்க தான் எடுத்து வச்சிருக்கோம். வைஷ்ணவர் யாரும் திருடல, வைஷ்ணவர் யாரும் எடுத்து போல. நாங்க தான் வந்து, நீங்க வந்து ராஜ்யத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ராஜ்யத்தை விரிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க, கஜானாவை பெருசாக்க மாட்டேங்கிறீங்க, எப்ப பாரு ராமாயணம் கதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் முடிவு பண்ணோம், அடியார்கள் மேல பழி சுமத்தி அவங்கள வரவிடாம செய்யணும். அடியார்கள் மேல பழி சுமத்தி அவங்கள வரவிடாம செய்யணும். அன்னைக்கு ராஜா முடிவு பண்ணார் குலசேகரன், இப்பேற்பட்ட பௌதிகவாதி கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்பேற்பட்ட ராஜ்யம் எனக்கு தேவையா? இந்த ராஜ்யம், செல்வம், இந்த மாதிரி ஜனங்க எதுவும் எனக்கு தேவையில்லை. தன் மகளை கூட்டிட்டு அப்படியே ராஜ்யத்துக்கு வெளியில்
அப்படியே வெளியில போயிட்டேன். வெளியில போய் ஒரு திவ்ய தேசமா பெருமாளை பாடுறேன். அப்படிதான் ஒரு குலசேகர் ஆழ்வார். இந்த ராஜாவா இருந்தவரு குலசேகர் ஆழ்வார். அவரை பொண்ண பகவானே கல்யாணம் பண்ணிட்டு பேர்பட்ட பரம பக்தர். அவர் வந்து திருப்பதியில பாலாஜி தரிசனம் பண்ண வர்றாரு. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கோயில்ல போய் பகவானை பார்த்துட்டே இருக்குன்னு ஆசைப்படுவோம். அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். சரி, கோயிலுக்கு போனா திரும்ப வந்துருவோம், அங்கேயே இருக்க முடியாது. அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? கோயில ஒரு படியா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. படியா இருந்தா பகவானை பார்த்துட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அடியாருடைய பாத தூசிலாம் மேல படும். செடியாய வல்வினைகள் தீக்கும் பெருமாளே நெடியோனே வேங்கடவா கோயில் வாசல்தன் அடியாரும் ஆபரும் கிடந்துடன் படியாய் கிடந்து பாவலவாய்க்கும். உன்னோட கோயில்ல கர்ப்ப கிரகத்துல ஒரு படியா இருக்கு. அதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த படியை தாண்டி போவாங்க, பிடிக்கூடாது. குலசேகர படி, குலசேகர ஆழ்வாருக்கு படியா இருந்து தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. பிரபுபாதா வந்து இந்த முகுந்த மாலைங்கிற புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். குலசேகர ஆழ்வாருடைய பாடல் முகுந்த மாலை ரொம்ப அழகான பாடல். அவர் எப்பவுமே பகவானுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கார். சைத்தன்ய மகாபுரு சொல்லி கொடுத்த மாதிரி தாச 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 தாசானு தாச பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்ய பிரித்யஸ்ய பிரித்யஸ்ய இமாம் ஸ்மரணோகநாதா கிருஷ்ணான நம்முடைய சேவகனுடைய சேவகனா இருக்கு. ஒருவேளை மரணம் வர நேரத்துல என்னால நாமத்தை சொல்ல முடியாம போயிடலாம், அதனால இப்பயே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்றேன். இந்த முகுந்தமாலை ஸ்தோத்திரம் அவ்வளவு அழகா ரொம்ப வந்து அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்துருக்காரு, விளக்கம் கொடுத்துருக்காரு ஸ்லோகங்களுக்கு எல்லாம். குலசேகருடைய பாடல் அது மாதிரி. குலசேகர ஆழ்வார் வந்து எப்பவுமே பகவானுடைய கதைகளை கேட்பதுல தன்னை மறந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிரவணம், அந்த அளவுக்கு சிரவணம் பண்ணதுனாலதான் அவரால் ஸ்மரணத்தை விட முடியல, பகவானை விட முடியல. அவருக்கு வந்து இந்த ராஜ்யம், சொத்து, செல்வம், பெயர், புகழ், பதவி எதுவுமே அவர் கவரல. அப்ப பகவான் மேல கவர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு கிருஷ்ணருடைய அழகுல நம்ம மயங்கிட்டோம்னு சொன்னா, கிருஷ்ணரால நம்ம கவரப்பட்டா வேற எதுவுமே நம்மளை கவராது. அதான் பாகவதம் தேர்காட்டோல பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 15ஆம் அத்தியாயம் வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனை இருக்கு. அந்த வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனைகள் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானுடைய ஆன்மீக லோகத்துல எப்பவுமே வைகுந்த லோக வாசிகள் சிரவணம் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. வைகுந்த லோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வைகுந்த லோக வாசிக்கு என்ன வேலை? சிரவணம் கீர்த்தனம் தான் வேலை. அதான் பிரபாதிக்கு நம்ம சொல்லி கொடுக்குறாரு. இதை பண்ணிட்டு இருந்தா அங்க போய் நிச்சயமா பண்ண போறோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை நிச்சயமா பண்ண போறோம். சேவை பண்ண போறோம், சிரவணம் பண்ண போறோம், கீர்த்தனம் பண்ண போறோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துல, அதே தேர்ட் சாப்டர்ல 15 சாப்டர்ல அந்த ஆன்மீக லோகத்துல இருக்கிற பறவைகள்லாம் இருக்கும். பூக்கள், முதல்ல பூக்கள். இந்த உலகத்துல நிறைய பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, ரோஜா, மல்லி. இது ஒரு பூக்கு அதோடைய மனம் பெருசு. ரோஜாவுக்கு அதன் மனம் பெருசு, மல்லிக்கு அதன் மனம் பெருசு. ஆனா ஆன்மீக உலகத்துல எல்லா பூக்களும் துளசியோடைய நறுமணத்துல கவர்ந்து போய் துளசியோட புகழ் பாடிட்டு. எந்த மலருக்கும் தன்னுடைய மனத்தின் மேல கர்வம் கிடையாது. எந்த ஒரு மலருக்கும் ஆன்மீக லோகத்துல தன்னுடைய நறுமணத்தின் மேல கர்வம் கிடையாது. எல்லாரும் துளசியோடைய பக்தியை பார்த்து போறது பாடிட்டு இருக்காங்க. இதுதான் பக்தி. இந்த மனப்பான்மை இருந்தாலும் நம்ம ஆன்மீக லோகத்துக்கே போக முடியும். அப்ப என்ன அர்த்தம்? மற்ற பக்தருடைய தெய்வீகமான குணத்தை புகழ வேண்டும் என்று நான் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். மற்ற பக்தருடைய குறைகளை காணக்கூடாது. நம்ம என்ன பண்ண, ரிவர்ஸ்ல பண்ணும். நம்ம மற்ற பக்தருடைய குறையை சொல்லி நம்மளும் புகழ்ந்துட்டு இருப்போம். பாருங்க, அவரோட நான் எவ்வளவு பெஸ்ட், அவரோட நான் எவ்வளவு பெருசு இல்லையா? ஆன்மீக லோகத்துல உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உணர்வுல வித்தியாசம் இருக்கு. ஆன்மீக லோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னொரு பக்தரை புகழ்றாங்க. இது பூக்கள். பூக்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக உலகத்துல நிறைய பறவைகள்லாம் இருக்கு. குயில், மயில், சக்கரவாகம், டக்கோரா, இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்கு. அந்த பறவைகள்லாம் நல்லா அழகா பாடும். ஆனா அந்த பறவைகள் நல்லா அழகா பாடினா கூட அந்த பறவைகள் தன்னுடைய பாட்டெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு அங்க கிருஷ்ணனுடைய கார்லண்ட்ல ஒரு வண்டு சுத்தி ரீங்கார பாடி ஹரே கிருஷ்ணா அந்த பாட்டை கேட்டு உலகாயுதம் பண்ணி. இதுதான் வைகுந்தா கான்சியஸ்னஸ். வைகுந்தா கான்சியஸ்னஸ் தான் என்னது? ஆன்மீக லோகத்தில் இருக்கிற பக்தர்கள் வந்து எவ்வளவு சிறந்தவங்களா இருந்தாலும் அவங்க தன்னை தாழ்த்தி கொண்டு மற்ற பக்தர்களுக்கு புகழ் தர்றாங்க. அப்புறம் ஆன்மீக லோகத்துல, வைகுந்த லோகத்துல ரொம்ப அழகான பொண்ணுகளா இருக்கும்.
பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம், மேக்கப் போட வேண்டாம், இயல்பாக அழகா இருப்பாங்க. ஆனா அந்த பெண்களுடைய அழகுனால அங்க இருக்கிற ஆண்கள் கவரப்படுவாங்க. இங்க சுமாரான பொண்ணு இருந்தாலே நம்மால் விழுந்துடும். இந்த ஜன உலகத்துல சுமாரான பொண்ணை பார்த்தாலே அவுட்டு, அவ்வளவுதான் அவன் கதி. அதனால ஆசிரமத்துட்டு வெளியே வர மாட்டேன் இல்லையா? ஆனா ஆன்மீக லோகத்துல கண்ணுக்கு முன்னாடி அப்படி லட்சுமி தேவி மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா அந்த இருக்கிற ஆண்களால் அதனால கவரப்பட மாட்டாங்க. கணவன் மனைவி இருப்பாங்க. வைகுந்தத்துல கணவன் மனைவி உண்டு, வைகுந்தத்துல வந்து காதலி உண்டு. ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அங்க கிருஷ்ணர் மேலதான் அன்பு. அதுதான் வைகுண்ட கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. அங்க பௌதிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, புலன் இன்பங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அப்பதான் அங்க போக முடியும். என்னவோ சொன்னாங்க, ஹரிகிருஷ்ணா முதல்ல சொன்னா வைகுண்டம் போயிடலான்னு, அப்புறம் பாகவதம் படிச்சா போயிடலான்னாங்க, ஏகாதசி விரதம் இருந்தா போயிடலான்னாங்க, ஜெகநாத ரதத்துல பார்த்தா போயிடலான்னாங்க. இப்ப கேட்கறத பார்த்தா பயமா இருக்கு. ஒன்னும் பயம் இல்லை. ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஒன்னே ஒண்ணு செஞ்சா வைகுண்டம் போயிடலாம். கஷ்டம் ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணணும்? ரோப்பா சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணணும். ரோப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை அப்படியே செஞ்சா அவர் கூட்டிட்டு குரு ஆன்மீக குரு இருக்கார், ரோப்பா இருக்கார். அவங்க சொல்லி கொடுக்கறது அப்படியே செஞ்சா போதும். புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவங்களும் புதுசா ஒண்ணு சொல்லி தரல. ரொம்ப எளிமையான ப்ராசஸ் அவனும் கேட்டேன். கிருஷ்ணா பத்தி கேளுங்க, கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுங்க, கொஞ்சம் பகவானுக்கு சேவை பண்ணுங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா இந்த குணங்கள்லாம் போகணும். இந்த காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்கர்மம், பகைமை, இதெல்லாம் இருக்கு. பகைமை பாராட்டுறது, காழ்ப்புணர்ச்சி குணங்கள் எல்லாம் போகும். இந்த குணங்களுக்கு வைகுண்டத்துல இடம் கிடையாது. வாலிக்கு வைகுண்டத்துல இடம் கிடையாது, சுக்ரீவனுக்கு இடம் இருந்தது இல்லையா? அது மாதிரிதான். அப்ப வாலி கான்சியஸ்னஸ் விட்டு சுக்ரீவன் கான்சியஸ்னஸ் நம்ம வாலியோடைய மனோபாவம் இருந்தா வைகுண்டத்துக்கு போக முடியும். சுக்ரீவனுடைய மனோபாவம் இருந்தாதான் பகவானுக்கு சேவை. குலசேகர் வந்து தொடர்ந்து பகவானை புகழ் பாடி பாடி அப்படியே பகவானை உலகம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், மகாராஜ் கி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும்.